சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7388242242. ஜனநாயகத்தையும் அரசமைப்பையும் காப்பதற்காக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் போராடி வருவதால் அவரும் அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்காக தகுதியானவர்தான் என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. உலக நாடுகளில் நடந்த 8க்கும் மேற்பட்ட போர்களை நிறுத்தியதற்காக தனக்கு நோபல் பரிசு வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறி வந்தார். அவருக்கு நோபல் பரிசை வழங்குவதற்கு பாகிஸ்தானும் ஆதரவு அளித்தது. ஆனால் வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் சமூக ஆர்வலருமான மரியா கொரினோ மச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசை வழங்குவதாக நார்வே நோபல் கமிட்டி அறிவித்தது. இப்போது ட்ரம்பின் வரிசையில் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் இணைத்துள்ளது. இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சுரேந்திரா ராஜ்புட் கூறுகையில், இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி ஜனநாயகத்தையும் அரசமைப்பையும் பாதுகாக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். எனவே அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை பெறுவதற்கான தகுதியானவர்தான் என்று சுரேந்திரா ராஜ்புட் கூறினார். அவர் கருத்தை நெட்டிசன்கள் பலரும் கிண்டல் அடித்து வருகின்றனர்.